விழுப்புரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றியதால் வீடிழந்த 44 குடும்பங்களுக்கு வள்ளலார் சத்தியஞான தர்மசாலா சார்பில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தில் பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 44 வீடுகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கான மாற்று ஏற்பாடாக விழுப்புரம் அடுத்துள்ள திருப்பாச்சனூர் பகுதியில் 44 குடும்பங்களுக்கும் மாற்று இடம் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்தால் ஒதுக்கப்பட்டு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டும் பலமுறை காலி செய்ய வலியுறுத்தியும் காலி செய்யாததால் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றும் வகையில் 44 வீடுகளையும் இடித்தது. இதனால் அப்பகுதியில் மக்கள் திடீரென சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை போக்கும் வகையில் விழுப்புரம் வள்ளலார் தர்மசாலா சார்பில் அவர்களுக்கு உணவு மற்றும் காய்கறி, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபை சங்கத்தின் நிறுவனர் அண்ணாமலை நேரடியாக வழங்கி மாற்றிடங்களுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். இது அப்பகுதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளித்தது. விழுப்புரம் செய்திகளுக்காக ஆர். வசந்தகுமார். பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பு ஆண்மநேயமிக்க அருமை சகோதர சகோதரிகள் அனைவரையும் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை அன்பர்கள் சார்பாக வணங்கி மகிழ்கின்றோம். கடந்த 8ஆம் தேதி 8/10/2025 அன்று விழுப்புரம் கிழக்கு பாண்டி ரோட்டில் உள்ள பவர் ஆஃபீஸ் ரோட்டில் ஏறத்தாழ 50-80 ஆண்டுகளாக வசித்து வந்த ஏழை எளியோருடைய வீடுகள் 44 வீடுகள் 44 குடும்பங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது. அரசாங்கம் திருப்பாச்சனூர் பகுதியில் ஆற்றங்கரை ஓரமாக பிளாட்டு கொடுத்துருக்காங்க, மனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்பொழுது குடியேற முடியாது. அதனால் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை அன்பர்கள் சார்பாக தமிழக அரசை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இவரெல்லாம் வாழ்வாதாரம் ரொம்ப நிலைமை மோசமானவங்க. இவங்க ஒரு வீட்டு அட்வான்ஸ் கொடுத்து குடியிருக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இன்னைக்கு இந்த இடிச்ச காலத்திலிருந்து இந்த பகுதியிலே படுத்து கிடக்கிறாங்க. கொசுக்கடியிலையும் வெயிலையும் மழையிலையும் ஆதரவற்றவர்கள். இவர்களுக்கு போதுமான பொருளாதார வசதி கிடையாது. இவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம ஒரு வீட்டில் இருந்தோம்னா வீடு நமக்கு போயிடுச்சுன்னா எவ்வளோ வேதனை இருக்கும், அவ்வளோ வேதனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையை தயவுசெய்து அனுசரித்து அரசாங்கம் அவர்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும். அவங்கெல்லாம் நலமாகவும் வளமாகவும் சுகமாகவும் வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி இன்றைக்கு இந்த 44 குடும்பங்களுக்கு விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை அன்பர்கள் சார்பாக ஒரு சிறிய உதவி, ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் 5 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் வழங்கி அவர்களுக்கு ஒரு அடிப்படை உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். மேலும் அவர்கள் விரும்பினால் இன்றையிலிருந்து எத்தனை நாளாகி வேணாலும் தினசரி 3 வேளை அவர்கள் இருக்கிற இடத்துக்கே வள்ளலார் சத்திய தர்மசாலை அன்பர்கள் சார்பாக அந்த 44 குடும்பங்களுக்கும், ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் இருக்காங்க, 200 பேருக்கு நம்ம உணவு கொடுக்க தயாராக இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்வாதாரம் சீரமைக்கப்பட்டு அவர்கள் நலமோடு வளமோடு வாழ அருட்பெருஞ்சி மகாமந்திரம் சொல்லி அவளை வாழ்த்துவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாங்க